ஹாய், இப்போ நம்ம அசோசியேஷன் ரூலில் ஏ ப்ரியாரி அல்காரிதம் பார்க்க போகிறோம். இது ப்ரெசென்டட் பை வி ஹேமவர்ஷினி அண்ட் சி டெய்சி ராணி. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசோசியேஷன் ரூல்னால் என்னது? அசோசியேஷன் ரூல் மைனிங் ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் அமங் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ். அதாவது ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் கூடிய ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது தான் அசோசியேஷன் ரூல். இது டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டில் உள்ள ஐட்டம் செட்டோட ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம இதை ஃபைண்ட் பண்ணுறோம். அதாவது அசோசியேஷன் ரூல் அப்படின்றது என்னதுன்னா ஒரு பாப்புலர் அண்ட் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம். இது இட் ஹெல்ப் டு ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள். ஒரு ரெண்டு வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பாக ஃபைண்ட் பண்ணுறோம். அடுத்து இப்போ ஏ ப்ரியாரி அல்காரிதம் இஸ் கிவன் பை ஆர் அகர்வால் அண்ட் ஆர் ஸ்ரீகாந்த் இன் 1994. இது ஃபைண்டிங் ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட் இன் ஏ டேட்டா செட் ஃபார் பூலியன் அசோசியேஷன் ரூல். அதாவது பூலியன் அசோசியேஷன் ரூல் மூலமாக ஒரு டேட்டா செட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ்குடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ நேம் ஆஃப் த அல்காரிதம் இஸ் ஏ ப்ரியாரி பிகாஸ் இட் யூஸ் ப்ரியாரி நாலேஜ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து ஸோ இப்போ ஐட்டம் செட்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஐட்டம் செட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஐட்டம் செட். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மில்க், பிரெட், பட்டர் அப்படின்னா மில்க்குன்றது ஒரு ஐட்டம், பிரெட்டுன்றது ஒரு ஐட்டம், பட்டர்ன்றது ஒரு ஐட்டம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஐட்டம் செட். இப்போ ஃப்ரீக்வன்சி ஐட்டம் செட் அப்படின்னா என்னதுன்னா an item set whose support is greater than or equal to minimum support. ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட்னால் நம்மளோட ஐட்டம் செட் ஒவ்வொரு ஐட்டமும் எத்தனை தடவை இருக்குது அப்படின்றத அந்த இதுக்குரிய ஃப்ரீக்வெண்ட் கண்டுபிடிக்கிறது தான் ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட். அடுத்து சப்போர்ட் கவுண்ட்னா என்னது? ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அன் ஐட்டம் செட். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு மில்க், பிரெட், பட்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த மில்க், பிரெட், பட்டர் நம்ம டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டை எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் சப்போர்ட் கவுண்ட். அடுத்து சப்போர்ட். இப்போ அதுக்கு சப்போர்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தட் கண்டெயின் அன் ஐட்டம் செட். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மில்க், பிரெட், பட்டர் எடுத்தோமா, அது நம்ம டிரான்சாக்ஷனில் 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 2 நம்மளோட டோட்டல் டிரான்சாக்ஷன் எவ்வளவோ அதை போட்டு நம்ம சப்போர்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க்கெட் பேஸ்கெட் அனாலிசிஸ் எடுத்திருக்கோம். அதில் ஒரு 12 டிரான்சாக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம சப்போர்ட் லெவல் 33% செட் பண்ணியிருக்கோம். கான்ஃபிடென்ட் லெவல் 50% அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ரூல் ஆஃப் A tends to Y. அப்போ சப்போர்ட்டோட ஃபார்முலா என்னது? சப்போர்ட் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் XY பை N. என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன். அடுத்து கான்ஃபிடென்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃப்ரீக்வன்சி ஆஃப் XY பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் X. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 12 டிரான்சாக்ஷன் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது? மில்க்கு, எக்கு, பிரெட்டு, பட்டர். அப்புறம் செகண்ட் டிரான்சாக்ஷனில் மில்க் இருக்குது, பட்டர் இருக்குது, எக்கு இருக்குது, கெட்சப் இருக்குது. தேர்ட் டிரான்சாக்ஷனில் பிரெட் இருக்குது, பட்டர் இருக்குது, கெட்சப் இருக்குது. ஃபோர்த்தில் மில்க் இருக்குது, பிரெட் இருக்குது, பட்டர் இருக்குது. அப்புறம் ஃபிஃப்த்தில் பிரெட்டு, பட்டர், குக்கீஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 12 டிரான்சாக்ஷன் லிஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1ல் என்ன கண்டுபிடிக்கணும்னா அதுக்குடைய மினிமல் சப்போர்ட் கவுண்ட்டும் மினிமல் கான்ஃபிடென்ட்டும். மினிமல் சப்போர்ட் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம்? 33%. ஸோ அப்போ சப்போர்ட் கவுண்ட் எவ்வளோ இருக்கணும்? 4 இருக்கணும். மினிமம் கான்ஃபிடென்ஸ் 50% இருக்கணும். இது ஸ்டெப் 2. நம்ம ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் உடைய ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஒரு சப்போர்ட் கவுண்ட் ஃபார் ஈச் ஐட்டம் ப்ரெசென்ட் இன் ஏ டேட்டா செட் இஸ் கால்டு கேண்டிடேட் செட். ஃபஸ்ட்டு 1 ஐட்டம் கூடிய ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மில்க் எடுத்தோம்னா மில்க் இதில் எத்தனை தடவை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ 9 டைம்ஸ் இருக்குது. அதோட ஃப்ரீக்வன்சி என்னது? 9. அடுத்து பிரெட் எடுத்தோம்னா பிரெட் எத்தனை தடவை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பிரெட்டு 10 டைம்ஸ். அதே மாதிரி பட்டர் எத்தனை தடவை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ பட்டரும் நமக்கு 10 டைம்ஸ் இருக்குது. அடுத்து எக்கு பார்க்கணும். எக்கு எத்தனை தடவை இருக்குது? எக் 1 2 3 டைம்ஸ் தான் இருக்குது. அப்புறம் கெட்சப் எத்தனை தடவை இருக்குது? 1 2 and 3 டைம்ஸ் தான் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? குக்கீஸ் இருக்குது. ஸோ இப்போ குக்கீஸ் எத்தனை தடவை இருக்குது? 1 2 3 4 5. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு சப்போர்ட் லெவல் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 4 கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம 4க்கு மேலே எது இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம 1 ஐட்டம் செட்டில் வேலிடாக இருக்குன்னு சொல்லி எடுத்துகிறோம். அப்போ என்னென்ன இருக்கும்? மில்க் இருக்கும், பிரெட் இருக்கும், பட்டர் இருக்கும், குக்கீஸ் இருக்கும். ஸோ இதுதான் 1 ஐட்டம் செட்.
இதான் வந்து ஸ்டெப் 3ல் வந்து நம்ம மினிமல் சப்போர்ட் கவுண்ட்டை வச்சு 1 ஐட்டம் செட்குரிய ஃப்ரீக்வன்சி வந்து எது வருமோ அதை மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4ல் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த 1 ஐட்டம் செட் கண்டுபிடிச்சோம்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி கேண்டிடேட் செட் 2ல் 2 ஐட்டம் செட் மூலமாக ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ 1 ஐட்டம் செட்லேருந்து நம்ம 2 ஐட்டம் செட் கன்வெர்ட் பண்ணும்போது மில்க்கு பிரெட்டு வரும், மில்க்கு பட்டர் வரும், மில்க்கு குக்கீஸ் வரும், அடுத்து பிரெட்டு பட்டர் வரும், அப்புறம் பிரெட்டு குக்கீஸ் வரும், அடுத்து பட்டரு குக்கீஸு பிரெட்டு குக்கீஸ் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த 2 ஐட்டம் செட்டுக்குரிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ மில்க்கு பிரெட்டுனா எத்தனை தடவை வருது? ஸோ 7 டைம்ஸ் வரும். 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ எத்தனை தடவை இருக்குது? மில்க்கு பிரெட்டு 7 டைம்ஸ் இருக்குது. அடுத்து மில்க்கு பட்டர் பார்க்கணும். ஸோ மில்க்கு பட்டர் எவ்வளோ இருக்குது? மில்க் பட்டர் 1 2 3 4 5 6 7. ஸோ மில்க்கு பட்டரும் 7 டைம்ஸ் இருக்குது. அடுத்து மில்க்கு குக்கீஸ் பார்க்கணும். மில்க்கு குக்கீஸ் எவ்வளோ இருக்குது? 1 2 and 3 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து 3 போடுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 2 ஐட்டம் செட்டில் எல்லாத்துக்கும் ஃப்ரீக்வன்சி வந்து பார்க்குறோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதில் மினிமல் சப்போர்ட் கவுண்ட் வந்து எவ்வளோ? 4 தானே. அப்போ 4க்கு மேலே நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 4க்கு மேலே மில்க்கு பிரெட்டு இருக்குது, மில்க்கு பட்டர் இருக்குது, பிரெட்டு பட்டர் இருக்குது, அப்புறம் பிரெட்டு குக்கீஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த 4 மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்டெப் 6ல் வந்து ஜெனரேட் இந்த கேண்டிடேட் செட் 3 யூஸிங் ஃப்ரீ கவுண்ட் ஐட்டம் செட் 2. இப்போ 2 ஐட்டம் செட் மூலமாக நம்ம வந்து 3 ஐட்டம் செட் கேண்டிடேட் செட் 3க்கு 3 ஐட்டம் செட் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன வரும்? மில்க்கு பிரெட்டு பட்டர் வரும், அடுத்து மில்க்கு பிரெட்டு குக்கி வரும், அடுத்து பிரெட்டு பட்டர் குக்கீஸ் வரும், அடுத்து மில்க்கு பட்டர் குக்கீஸ் வரும். ஸோ வந்துடுச்சா? மில்க்கு பிரெட்டு பட்டரு, மில்க்கு பிரெட்டு குக்கீஸு, பிரெட்டு பட்டர் குக்கீஸு, மில்க்கு பட்டர் குக்கீஸ். இப்போ இதோடைய ஃப்ரீக்வன்சி எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு மில்க்கு பிரெட்டு பட்டரா? மில்க்கு பிரெட்டு பட்டர் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ போட்டோம். அடுத்து மில்க்கு பிரெட்டு குக்கீஸ் வந்து 3 டைம்ஸ் இருக்குது, பிரெட்டு பட்டர் குக்கீஸ் 3 டைம்ஸ் இருக்குது, மில்க்கு பட்டர் குக்கீஸ் வந்து நமக்கு வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து மினிமல் சப்போர்ட் கவுண்ட் எவ்வளோ? 4ஆ? அப்போ 4க்கு மேலே எது இருக்குது? மில்க்கு பிரெட்டு பட்டர் இது மட்டும்தான் 4க்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 3 ஐட்டம் செட்டில் அது 1 மட்டும் எடுத்திருக்கோம். ஓகே, இது வந்து ஸ்டெப் 7. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம அசோசியேஷன் ரூல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரீ கவுண்ட் 3 ஐட்டம் செட்டில் என்னென்ன கிடச்சிருக்கு? மில்க்கு பிரெட்டு பட்டர் கிடச்சிருக்கா? ஸோ இப்போ வந்து ஃபார் எவ்ரி நான் எம்டி சப்செட் எஸ் ஆஃப் ஐ இந்த அசோசியேஷன் ரூல் என்ன வரும்? அப்போ எஸ் டென்ஸ் டு ஐ மைனஸ் எஸ். இஃப் சப்போர்ட் ஆஃப் ஐ பை சப்போர்ட் ஆஃப் எஸ், இது மினிமல் கான்ஃபிடன்ஸ் நம்ம முதலே ஃபார்முலா பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் XY பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸு. இதில் வந்து நம்ம நான் எம்டி சப்செட்டில் நமக்கு எத்தனை இருக்குது? மில்க் இருக்குது, பிரெட்டு பட்டர், மில்க்கு பிரெட்டு, மில்க்கு பட்டர், பட்டர் பிரெட்டு. ஸோ நமக்கு வந்து 6 இருக்குது. நான் எம்டி சப்செட்டில் 6 இருக்குது. இதுக்குரிய மினிமம் சப்போர்ட் வந்து 30% அண்ட் மினிமம் கான்ஃபிடன்ஸ் வந்து 60% அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ரூல் 1ல் நமக்கு வந்து என்னென்ன இருக்குது? நான் எம்டி சப்செட்டில் ஃபஸ்ட்டு மில்க் இருக்கா? ஸோ அப்போ மில்க்கை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா 3 ஐட்டம் செட்டில் மிச்சம் பேலன்ஸ் 2 பிரெட்டும் பட்டரும் இருக்குமா? ஸோ அப்போ பிரெட்டும் பட்டரும் கால்குலேட் பண்ணுறோம். இதில் சப்போர்ட்டில் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு சப்செட்டில் என்னென்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ அப்போ 6 பை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ? 12 டிவைட் பண்ணோம்னா 50%. ஸோ அப்போ சப்போர்ட் வேல்யூ வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து இதுக்கு கான்ஃபிடென்ட் கண்டுபிடிக்கும் போது சப்போர்ட் ஆஃப் மில்க்கு பிரெட்டு பட்டர் பை சப்போர்ட் ஆஃப் மில்க்கு, சப்போர்ட் ஆஃப் ஐட்டம் செட் பை அந்த x, y பை சப்போர்ட் ஆஃப் எக்ஸ் பார்த்தோமா? ஸோ அப்படி இதில் சப்போர்ட் ஆஃப் மில்க்கு, இதில் சப்போர்ட் ஆஃப் மில்க்கு பிரெட்டு பட்டருக்குரிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருந்துச்சு? 6 இருந்துச்சா? அப்போ 6 பை சப்போர்ட் ஆஃப் மில்க்குக்குரிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருந்துச்சு? 9. அப்போ 6 பை 9 வந்து 66.67% வருது. வந்து கிரேட்டர் தென்னா 60%, கிரேட்டர் தென் 60% அப்படின்றப்போ இந்த ரூல் 1 வந்து வேலிடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் எடுத்துக்கிறோம். அப்போ பிரெட் எடுத்தோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? மில்க்கும் பட்டரும் இருக்கும். இதுக்கு அதே மாதிரி சப்போர்ட் வேல்யூ 6 பை 12 50%. சப்போர்ட் வேல்யூ வந்து வேலிடாக இருக்குது. அடுத்து கான்ஃபிடென்ட் வேல்யூ அப்படின்றப்போ சப்போர்ட் ஆஃப் மில்க்கு பிரெட்டு பட்டர் பை சப்போர்ட் ஆஃப் பிரெட்டு, இங்கே நம்ம பிரெட்டு தானே எடுத்துருக்கோம். ஸோ சப்போர்ட் ஆஃப் பிரெட்டு. இப்போ சப்போர்ட் ஆஃப் மில்க்கு பிரெட்டு பட்டருக்குரிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 6
பை சப்போர்ட் ஆஃப் பிரெட்டுக்கு வந்து 10 இருக்குது. ஸோ இப்போ டிவைட் பண்ணோம்னா 60% கிரேட்டர் than or equal to 60%. அப்போ இதுவுமே ரூல் 2வும் வேலிடு. அடுத்து பட்டருக்கு எடுக்கிறோம். பட்டர் எடுத்தோம்னா மிச்சம் இருக்கும் மில்க்கும் பிரெட்டும் இருக்கும். அதுக்கும் சப்போர்ட் அதே மாதிரி 50% வருது. ஸோ கான்ஃபிடென்ட் கண்டுபிடிக்கிறப்ப சப்போர்ட் ஆஃப் மில்க்கு பிரெட்டு பட்டருக்குரிய ஃப்ரீக்வன்சி வந்து 6 பை சப்போர்ட் ஆஃப் பட்டருக்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 10. அப்போ 6/10 60%. இதுவும் 60%றப்போ ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து வேலிட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து 1 ஐட்டம் செட் கூடியது முடிஞ்சு. அடுத்து 2 ஐட்டம் செட்டில் நம்ம ஃபஸ்ட்டு மில்க்கு பிரெட்டும் எடுத்தோமா இருக்கிறப்ப மிச்சம் இருக்குது பட்டர் இருக்குது. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் சப்போர்ட் வேல்யூ. அடுத்து கான்ஃபிடென்ட் வேல்யூவில் கான்ஃபிடென்ட் ஆஃப் மில்க்கு பிரெட்டு பட்டர் பை சப்போர்ட் ஆஃப் இங்கே நம்ம வந்து 2 ஐட்டம் செட்டுனால மில்க்கு பட்டரும் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ சப்போர்ட் ஆஃப் மில்க்கு பிரெட்டு. ஸோ அப்போ 6/6ன்றது என்னது சப்போர்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க்கு பிரெட்டு பட்டருக்குரிய ஃப்ரீக்வன்சி. அப்போ இப்போ மில்க்கு பிரெட்டுக்குரிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 7. அப்போ 6/7 என்ன வருது 85.7%. இதுவும் 60%ஓட கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் வேலிட் ஆகும். நெக்ஸ்ட்டு மில்க்கு பட்டரும் எடுக்கிறோம். அப்போ மிச்சம் இருக்கும் பிரெட் இருக்கும். இதுக்கு சப்போர்ட் அதே மாதிரி 50%. கான்ஃபிடென்ட் வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க்கு பிரெட்டு பட்டருக்கு 6 பை மில்க்கு பட்டருக்குரிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 7. அப்போ இது டிவைட் பண்ணும்போது 85.7% வருது. ஸோ இதுவுமே வேலிடு. அடுத்து இப்போ பிரெட்டும் பட்டரும் எடுக்கிறோம். இதை வந்து 6th டேர்ம் நம்ம அந்த சப்செட் நான் எம்டி சப்செட் எழுதணும் அதில் உள்ள 6th டேர்ம். அப்போ பிரெட்டும் பட்டரும் எடுத்தோம்னா மிச்சம் மில்க் இருக்குது. ஸோ சப்போர்ட் ஆஃப் 6/12 ஈக்குவல் டு 50%. சப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி கான்ஃபிடென்ட் வந்து சப்போர்ட் ஆஃப் மில்க்கு பிரெட்டு பட்டர் பை சப்போர்ட் ஆஃப் பிரெட்டு பட்டர். இதுக்குரிய ஃப்ரீக்வன்சி வந்து 6 அண்ட் பிரெட்டு பட்டருக்குரிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 9. ஸோ 6/9 வந்து 66.67%. ஸோ அப்போ இதுவும் நமக்கு வந்து வேலிடாக இருக்குது. ஸோ அப்போ 3 ஐட்டம் செட்டில் நமக்கு வந்து மில்க்கு பிரெட்டு பட்டர் அது வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே வேலிடாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அசோசியேஷன் ரூல் யூஸ் பண்ணி மார்க்கெட் பேஸ்கெட் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்யூ.